வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? திருப்பதி லட்டா மாட்டிறைச்சியா? அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது ஆந்திர அரசு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை விட்டிருக்காரு. திருப்பதி லட்டுல வந்து மாட்டு கொழுப்ப வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்திய சொல்லியிருக்காரு. பட் மாட்டு இறைச்சிய அது வந்து சேர்க்க முடியுமா? அது மாட்டு கொழுப்ப சேர்க்க முடியுமா? அதுல வந்து என்ன நடக்குது? அத ஜெகன்மோகன் மறுத்திருக்கிறார். இவங்க டெஸ்ட் பண்ணதே வந்து இப்ப இவங்க ஆட்சியில நடந்த விஷயத்த தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க ஆட்சியில் இருந்தபோது இருந்த லட்ட இப்ப எப்படிங்க அவங்க டெஸ்ட்க்கு அனுப்ப முடியும்? அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் மறுத்திருக்கிறார். திருப்பதி லட்டா மாட்டு இறைச்சியா? அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ பிராமண சமூகம் அவங்க வந்து எப்பவுமே பியூர் வெஜ். அது பால மட்டும் எடுத்துப்பாங்க. மத்த எதையும் மத்த நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாட்டு கொழுப்பை அ இந்த லட்டுல ஆட் பண்ணதன் மூலமாக இறையாண்மைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. திருப்பதி லட்டா மாட்டு இறைச்சியா? அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திய சந்திரபாபு நாயுடு அவர்களோட அறிக்கை. அதற்கு பிறகு தேவஸ்தானத்திலேயே சில விஷயங்கள ஒத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த லேப் டெஸ்ட்ல மாட்டு கொழுப்பு இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். என்ன லேப் டெஸ்ட் அப்படின்னா, லட்டு வந்து லேப் டெஸ்ட்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லேப் டெஸ்ட் வந்து மாசம் மாசம் எடுக்கிறது தான். ஒவ்வொரு தடவையும் சாம்பிள் எடுத்து திருப்பதி தேவஸ்தானமே அந்த இத எடுப்பாங்க. அதுல வேற ஏதாவது கலந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏஆர் டைரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மதுரை பக்கத்துல இருக்குன்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து நெய் குடுத்ததுல தான் இந்த மாரி மாட்டு கொழுப்பு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காரு. அதை அந்த நிறுவனம் மறுத்திருக்கிறது. அதேபோல அமுல் இருக்காங்க இல்லையா? அமுல் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆவின் நிறுவனத்துல இருந்து அவங்க நெய் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி பல இடங்கள்ல இருந்து அவங்க நெய் வாங்கி தான் அந்த லட்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு பெரித்த சந்தேகத்தை சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு இருக்கிறது. என்னன்னா, போன ஆட்சியில இந்த மாதிரி மாட்டு கொழுப்பை வந்து திருப்பதி லட்டுல உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு நியூஸு விஹெச்பின்னு இருக்காங்க இல்லையா? விஹெச்பி வந்து இந்து அமைப்பு. இவங்க வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ராமருடைய இது இருக்கு இல்லையா? ராமர் கோவிலுக்கே இவங்க வந்து இந்த மாட்டு கொழுப்பை ஆட் பண்ண லட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். ஸோ இது எல்லாத்தையுமே ஜெகன்மோகன் மறுத்தாலும், திருப்பதி லட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு விஷயம். அதுல நான்வெஜ் கலக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இது வந்து கருவறை வரை சென்று வருகிறது. ஏன்னா அந்த லட்டு தயாரிச்சாங்கன்னா, ஏழுமலையானுக்கு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி திருப்பி அத ஆட் பண்ணி தான் அந்த லட்டு தயாரிப்பதற்கான இது நடக்கும். ஒவ்வொரு தடவ அந்த பூஜை பண்ணுவாங்க. அந்த லட்டு அபிஷேகமே பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள். ஸோ அதை இணைத்து தான் இந்த திருப்பதி லட்ட பண்ணுவாங்க. அது லட்டு வந்து பிரசாதமாக அங்க வெளியில வர்ற எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்கப்படும். அதேபோல 2 லட்டு வந்து வெளியில வந்து ஷாப்ல குடுப்பாங்க. எல்லாரும் வாங்கிட்டு வரோம் இல்லையா? அது. ஸோ அதுல மாட்டு இறைச்சி, அது மாட்டு கொழுப்பு ஆட் பண்ணிருக்கேன். மாட்டு கொழுப்புங்கிறது என்ன? இந்த எலும்பை உருக்கி பண்றாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல. மாட்டு கொழுப்பையே வந்து உருக்கி அத நெய்யா கன்வெர்ட் பண்ணி, அந்த நெய்ய வந்து பசு நெய்யோட கலந்துருவாங்க. ஸோ அது விலை குறைவா இருக்கும். ஸோ அதுக்காக இத கலக்குறாங்க அப்படிங்கிறது. நீ ஒரு மாடு கட் பண்ணாங்க அப்படின்னா, அதுல கிட்டத்தட்ட கிலோ கணக்குல அந்த கொழுப்பு இருக்கும். ஒரு மாட்டு இறைச்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லங்க, இந்தியா முழுமைக்கும் உபயோகப்படுத்துறாங்க. ஈவன் எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்த கொழுப்புகளே அனுப்புறது இல்லங்க. அந்த கொழுப்ப தனியா சேர்த்து வச்சு அதை உருக்கி, அதை அது பேர் என்ன வனஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. வனஸ்பதினா அந்த மாட்டு கொழுப்போட நெய். அதுதான் வனஸ்பதி. ஸோ கிட்டத்தட்ட அது நான்வெஜ் தான். நம்ம திருமணங்கள்ல நெறைய அந்த மாட்டு இறைச்சியோட இத யூஸ் பண்ணுவாங்க. சாரி மாட்டு கொழுப்போட அந்த ஆயில யூஸ் பண்ணுவாங்க. வனஸ்பதின்னு சொல்லுவாங்க அத. அந்த வனஸ்பதியில தான் இது ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த வனஸ்பதிய தான் இவங்க திருப்பதி லட்டுல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவதுங்க இந்த ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள், நம்ம எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் பிராமணர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கும். இப்ப நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் பிராமணர்கள் இருக்காங்களே, அவங்கலாம் சொல்றாங்க, "ஐய்யயோ! நாங்க இவ்வளவு நாள் அத வந்து பக்திமயமா சாப்பிட்டோமே, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே!" அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அது அதோட சூப்பரா இருக்கு. இங்க இது இருக்கு இல்லையா? நம்ம பழனி பஞ்சாமிர்தம் இருக்கு இல்லையா? அதுல வந்து அதே மாரி தான் கலக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளே கலப்பிருக்காங்க. பட் அதற்கு எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு. குறிப்பா அப்படி சொன்ன பாரதிய ஜனதாவை சார்ந்த இவர் வினோத், அதுக்கப்புறம் இன்னொருத்தரையும் கைது பண்ணணும்னு சொல்லி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி எல்லா இடத்துலயும் உணவு பாதுகாப்பு துறையும் தமிழ்நாட்டுல இருக்கிற உணவு பாதுகாப்பு துறை என்ன சொன்னாங்க அப்படின்னா,
பெரும்பாலான சின்ன சின்ன ஸ்வீட் ஸ்டால் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து அந்த மாரி பயன்படுத்துறது உண்டுங்க. பட் அதையே நாங்க சோதனை செய்து ஏதாவது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அவங்களோட உரிமத்தை ரத்து செய்றோம். ஆனால் பெரிய பெரிய இந்த ஸ்வீட் ஷாப்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்ப அடையார் ஆனந்த பவன், சரவண பவன் இவங்க எல்லாமே அவங்கலாம் வந்து நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேற எதுவும் அந்த வனஸ்பதி யூஸ் பண்றது இல்லங்கிறாங்க. பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, வனஸ்பதி யூஸ் பண்றதா நெறைய ஸ்வீட் கடைகள்ல அந்த பேரே இருக்கும். அப்டின்னா அது மாட்டு கொழுப்பா? அப்டிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஸோ திருப்பதி லட்டு மீது உலகளாவிய ஒரு அ ஆர்வம் இருக்கு. உலகம் முழுக்க இத அனுப்புறாங்க. ஏன்னா திருப்பதி லட்டுனா சாமி பிரசாதம் அப்டின்னு சொல்லிட்டு உலக இந்து மக்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புறோம். ஸோ இதுல வெஜிடேரியன்ல சாப்பிடுற மக்களுக்கு இனிமேல் திருப்பதி லட்ட சாப்பிடலாமா? வேண்டாமா? அப்டிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஸோ இது வந்து இறையாண்மைக்கு எதிராகவும், ஆன்மீகத்திற்கு எதிராகவும் தொடுக்கப்பட்ட ஒரு போரா அப்படின்னு கூட சில செய்தி ஊடகங்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள். திருப்பதி லட்டு அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் ஒரு பிடித்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். பட் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தெரியல. பட் சந்திரபாபு நாயுடு வந்து ஆட்சியில் இருக்கிற முதல்வர். ஒரு முதல்வரே வந்து தன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு இத பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிரா பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே போல அந்த இவர் பவன் கல்யாண் இருக்காரு இல்லையா? துணை முதல்வர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆ சனாதன தர்ம வாரியம் ஒண்ணு ஏற்படுத்தணும். ஆ இந்து கோவில்கள் எல்லாமே வந்து அரசு அ அர தமிழக அரசு நடக்குது. இப்ப ஆந்திரால ஆந்திர அரசு நடத்துது. பட் இது எல்லாத்துக்கும் வந்து இந்துக்கள்ட்ட குடுக்கணும். இந்துக்கள்ட்ட குடுத்தா இந்த மாரி நடக்காது. நாங்க பார்த்துப்போங்கிறாங்க. அதாவதுங்க ஊழல்ங்கிறது யார் வேண்டுமானாலும் செய்வார்கள். இவங்க தான், அவங்க தான்லாம் கிடையாதுங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிராமணர் திருப்பதியில ஒர்க் பண்ணவரு. அவரு வந்து ஒரு இது சொன்னாரு. என்னன்னா, "பணம் குடுக்குறவங்க எங்க முக்கியம். கடவுளா இருக்காரா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லங்க. பணம் குடுக்குறவன் அவன் தாங்க கடவுள் எங்களுக்கு. அவங்களுக்கு தான் நாங்க சேவை செய்யணும்னு" ஒரு விஷயத்த சொன்னாரு. ஸோ இந்த மாரி திருப்பதி ஒரு கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட்டா எப்போவாவது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். குறிப்பா திருப்பதியை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்துல தேவஸ்தானம் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட் வந்தது என்னவோ மாட்டு கொழுப்பை யூஸ் பண்ண மாரி தான் வந்திருக்கு. ஆனா இப்ப சமாளிக்கிறாங்க. நெய் வாங்குற இடம்லாம் அமுல்ல வாங்கியிருக்கோம். அ இதுல ஆவின்ல வாங்கியிருக்கோம். அந்த விஆர் ஏஆர் ஃபுட்டோ ஏதோ ஒண்ணு அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நெறைய கதைகள் சொல்றாங்க. பட் இதுல இருக்கிற உண்மை தன்மை வெளிவர வேண்டும். மக்களுக்கு ஒரு நல்ல திருப்பதி லட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி அப்படி பயன்படுத்தினாங்களான்னு தெரியல. பட் ரீசென்ட் டைம்ல இது மாரி பயன்படுத்தினதா ஒரு நெகட்டிவ் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பட் திருப்பதி லட்டு மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பியூர் வெஜிடேரியன் லட்டா கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு மாட்டு பால்ல இருந்து கிடைக்கிற நெய்யே வந்து வெஜிடேரியனா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு. ஸோ அதுவும் இருக்குன்னா மாட்டு கொழுப்பு ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்லையேங்கிற மாரி இருக்கு இல்லையா? So அந்த மாரி ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு பொருளை ஆந்திர அரசு வந்து உறுதி செய்ய வேண்டும். திருப்பதி தேவஸ்தானமும் உறுதி செய்யணும். அ மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ திருப்பதி லட்டு மீதான அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதாவது மாட்டு கொழுப்ப ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து உறுதி செய்து இல்ல நாங்க நெய் மட்டும் தான் யூஸ் பண்றோங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் உறுதி செய்து திருப்பதி லட்டு வந்து பியூர் வெஜிடேரியனா கிடைக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். அப்படி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும். கிடைக்குமான்னு தெரியல. பார்ப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பாய் டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம்.